ஜனவரி 1ஆம் தேதி ரூ. 7,150 இருந்த தங்கம் கடைசியாக நேற்று ஈவினிங் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ரூ. 12,515. அதாவது இந்தியாவில் தங்கத்தின் வரலாறுலேயே அதிகபட்சமாக ஒரு சவரன் ரூ. 1,120 அப்படின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. இதை நம்ம பல முறை தமிழ் ஜனம் நியூஸ்லேயே சொல்லியிருக்கோம். கோல்டுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்றப்போ இந்த டிசம்பர் 31க்குள்ளேயே அது 1,00,000 தொடும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் விலை தொட்டிருக்கு. இதனுடைய எதனால் இந்த அளவுக்கு விலை அப்படின்னா பல்வேறு காரணங்கள் இந்த வருடத்தில் ஆரம்பத்துலேருந்து ஜனவரி மாதத்துலேருந்து இது வரைக்குமே வந்த காரணங்கள் பார்த்திங்கன்னா, ட்ரம்ப் பதவியேற்றார் ஜனவரி 20ஆம் தேதி. அவருடைய அறிக்கை, அவருடைய டேரிஃப் வாரு, அவருடைய பொருளாதார கொள்கை பின்னடைவில் போய்கிட்டே இருக்குது அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்க பணத்தை டாலரை கன்வெர்ட் பண்ணி டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பல முயற்சிகளில் பார்த்திங்கன்னா, H1B விசாக்கு 90 lakhs வரணும் அப்படின்னாங்க. அப்புறம் கோல்டன் விசா கொடுத்தா பல லட்சம் ரூபாய் கொடுத்தா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்க கையெடுத்தாங்க. அதுக்கு நடுவில் ஷேர் மார்க்கெட்டுடைய டவுன் ட்ரெண்டு, மற்ற நாடுகளுடைய போர் சூழ்நிலை, அதுக்கப்புறம் உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகள் லைக் சைனா, ரஷ்யா, இந்தியா, UK, ஹாங்காங், யுனைடெட் அமெரிக்கன் எமிரேட்ஸ், இவங்க எல்லாருமே போட்டி போட்டு தங்கத்தை வாங்க ஆரம்பித்தாங்க.